Hi friends, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த LCM and GCD ஓட ரிலேஷன் பிட்வீனும் அதோட illustration and exercise வந்திருக்கு. This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is the one of the online shopping platform. இதை பற்றின டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கவங்க பார்த்துக்கோங்க. Friends, next topic. ரிலேஷன் பிட்வீன் LCM and GCD. போன இதில் வந்து LCM and GCD பார்த்தோம். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தயர் LCM and GCD. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பாலினாமியல் எடுக்கிறோம், அந்த ரெண்டு பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட LCM அண்ட் GCயோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. f(x)ங்கிறது 12x² - y²னும் g(x)ங்கிறது 8x³ - y³ கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாக நம்ம LCM GCD கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், f(x) = 12 × x² - y² எழுதுறோம். இப்போ இந்த 12 பிரிக்கும் போது 2 × 2 × 3ன்னு பிரிக்கலாம். இதை வந்து a² - b² இருந்தால் a + b a - bன்னு எழுதலாம். ஸோ அந்த பார்ட்டில் பிரித்து எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு g(x) = 8x³ - y³. 8 பிரிக்கும் போது 3 தடவை 2ஆக மல்டிப்ளை பண்ணலாம். x³ - y³ பதில் x - y × x² + xy + y². இதுவும் ஃபார்முலாவில் பிரித்து எழுதியிருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் LCM கண்டுபிடிச்சோன்னா ஹையஸ்ட் காமன் டிவைசராக இருக்கும். இப்போ 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அப்போ 2³ × 3. இதில் x - 1 காமனாக இருக்குது, x + 1 × x² + xy + y² வந்துட்டா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி இது ரெண்டையும் x² - y² எழுதிட்டோம். மற்றது அப்படியே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஜிசிடினா என்னென்னா லோயஸ்ட் காமன் டிவைசர் பார்ப்போம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது 2² எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது x - y. இப்போ 2²க்கு 4 × x - y. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், LCMையும் GCDயையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 24 × 4 வந்து இதில் இருக்குது. x² - y² x + xy + y² + x - y. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அதாவது x - y × இந்த டேர்மில் இருக்கும்போது இது x³ - க்யூப்னு எழுதலாம். இது ஃபார்முலா. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அடுத்தது f(x)ஐயும் g(x)ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அது என்னதுன்னா 12 × x² - y², 8 × x³ - y³. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 96 x² - y² × x³ - y³. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த ரெண்டு பாலினாமியலும். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திங்கிங் கார்னர்லேயே அதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது இப்போ நம்ம 2 பாலினாமியல் இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 3 பாலினாமியலாக இருக்கும்போது ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. பட் ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் வேறு மாதிரி போகும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3. Find the LCM and GCD of the following and verify. இந்த பாலினாமியலோட மல்டிப்ளிகேஷன் வந்து LCM and GCDயோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து இந்த பாலினாமியல்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலினாமியல் f(x) = 21x² y = 3. 21 எப்படி பிரிக்கலாம், 3 × 7 x², x × x × yன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி 35 வந்து g(x)ன்னு எடுத்துக்கிறோம், x × y², 5 × 7 x × y × yன்னு வரும். LCM of f(x, g(x)ன்னு பார்க்கும்போது 7 × 3 × 5 × x² × y²ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 105 x² y²ன்னு வரும். அட் த சேம் GCD கண்டுபிடிக்கிறோம். f(x, g(x) கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டுக்கும் காமன் 7 × x × yன்னு வரும். இப்போ 7xy. அப்போ f(x × g(x)ன்னு பார்த்தோன்னா 21x² y × 35x y² வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து LCMையும் GCDயும் மல்டிப்ளை பண்ணுறோம். LCM வந்து 105 × x² y², GCD வந்து 7xy. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 735 × x³ y³ வருது. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த ஈக்குவேஷனை.
அடுத்தது ரெண்டாவது பாலினாமியல் f of x equal to x cube minus 1 x plus 1ன்னு இருக்குது. x cube minus 1 a cube minus b cube equal to x a minus b into a square minus அந்த ஃபார்முலா, அதாவது a cube minus b cube இருந்தால் a minus b into a square plus ab plus b squareன்னு வரும். இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இந்த ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கோம். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இப்போ இது ரெண்டும் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த டேர்மில் எழுதிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று, அதே ஃபார்முலாவில் ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் வந்துடும். இப்போ எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டுக்கும் பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். ஜிசிடி பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்சிடியும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு மீதி டேர்மில் அப்படியே எழுதிக்கிறோம். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போது எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ரெண்டு பாலினாமியலும் மல்டிப்ளை பண்ணும்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் இருந்து இந்த பாலினாமியல்ஸ் வந்து என்னோட மல்டிப்ளிகேஷன் அது எல்சிடி ஜிசிடி வந்து ஈக்குவல்னு கிடைக்குது. தென் அனதர் ஒன்ஸ் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டுலேயும் எக்ஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். அட் த சேம் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வருது. அப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். எல்சிஎம் எடுத்தோன்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். ஜிசிடி எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். எல்சிடியும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ரெண்டு பாலினாமியலும் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த பாலினாமியல்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடிக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு. தென் next example exercise problem. Find the LCM of each pair of the following polynomial. First வந்து a square plus 4a minus 12 a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் இதுக்கும் ஃபஸ்ட்டு எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எடுத்துக்கிறோம். எப்பவும் போல் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிக்கிறோம். நம்ம வந்து இது ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதிலேருந்து 6 இன்ட்டு 2ன்னு போடும்போது 12ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 12 2 கிடைக்கும்போது 6 மைனஸ் 2ன்னு போடும்போது 4 கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுலேயும் ஏ காமனாக எடுக்கிறோம். இது ரெண்டுலேயும் 2 காமனாக எடுக்கிறோம். அதிலேருந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. அட் த சேம் இதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6ன்னு இருக்குது. 2 இன்ட்டு 3 போடும்போது 6, 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கும். ஸோ அதனால் ரெண்டையுமே மைனஸில் போட்டுக்கிட்டோம். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா a மைனஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 6ன்னு கிடைக்குது. ஜிசிடி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எஃப்எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இப்படியும் கண்டுபிடிக்கலாம் டைரெக்டாக. இன்னொரு மெத்தட் என்னென்னா எஃப்எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு வச்சுட்டு எல்சிஎம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஜிசிடியை இங்கே டிவைடட் பைக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டுட்டு வரும்போது இந்த மாதிரி இருக்கும். எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 6, ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ வந்து a மைனஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 3 டிவைடட் பை ஜிசிடி வந்து a மைனஸ் 2. ஒரு a மைனஸ் 2 கேன்சல் ஆனால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் எல்சிஎம். நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த சம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27a கியூப் எக்ஸ்ன்னு வருது. ரெண்டுலேயும் எக்ஸ் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் இதை என்ன பண்ணலாம் 3 கியூப்னு எழுதலாம். 3a தான் ஹோல் கியூப்னு எழுதிட்டேன். இப்போ இதிலேருந்து எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதே ஆல்ரெடி நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். a கியூப் மைனஸ் b கியூப் பாருங்கள். a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இதை விரித்து எழுதுகிறோம்.
அப்புறம் g of x வந்து x minus 3a the whole square இருக்குது. GCD x minus 3aன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ LCM இந்த ஃபார்மேட்டில் செகண்ட் ஃபார்மேட்டில் LCM equal to f of x g of x divided by GCD ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து f of x என்னென்னா x into x minus 3a into x square plus 3ax plus 9a ஸ்கொயருங்கிறது. g of x வந்து x minus 3a the whole square GCD x minus 3a. அப்போ x minus 3aயும் x minus 3aயும் கேன்சல் ஆகிட்டா x into x minus 3a the whole square into x square plus 3ax plus 9a ஸ்கொயர்னு வரும். இதுதான் LCM, நமக்கு தேவையான LCM. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம LCM கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி இப்போ GCD கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து f of x வந்து 12x⁴ x³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரெண்டுலேயும் x³ காமனாக இருக்கிறதுனால x³ வெளியே எடுத்துகிட்டு x minus 1ன்னு எடுத்துக்கிறோம். 12 பிரித்து எழுதிக்கிறோம் x³ into x minus 1. இதே மாதிரி g of x எடுக்கும்போது இந்த மாதிரி டேர்ம் இருக்குது. இதில் x ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். இது 8 வந்து பிரித்து எழுதிக்கிட்டோம். அப்போ x² minus 3x plus 2 வரும். இப்போ இதை எழுதும்போது நம்ம ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்புறம் இந்த டேர்மை வந்து இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எழுதலாம். இப்போ LCM எடுக்கும்போது இது ரெண்டுக்கும் காமனாக எடுக்கும்போது 24 வருது. அதாவது 2ஓட க்யூபு இன்ட்டு 3ன்னு போடும்போது 24 கிடைக்குது. இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ அதனால் x³ வருது. x minus 1 LCM ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே எழுதிக்கிட்டோம். நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இந்த ஃபார்முலேட்டில் போடுறோம். LCM வச்சுட்டு அப்போ GCDயை கொண்டு போனோம். அதே மாதிரி இங்கே GCDயை வச்சுட்டு LCM கொண்டு போகிறோம். இப்போ f of x வந்து எழுதிட்டோம். 2 into 2 into 3 into x³ into x minus 1. இங்கே 2 into 2 into 2 into x² into x minus 1 into x minus 2 டிவைடட் பையில் LCMோட வேல்யூ அதே மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். அதெல்லாம் கேன்சல் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் GCD. அட் த சேம் செகண்ட் சம் வந்து f of x equal to x³ plus y³ equal to இதை ஃபார்முலாவில் பிரித்து எழுதிக்கிட்டோம். g of x எழுதிக்கிட்டோம். g of x வந்து x² x⁴ plus x² y² plus y⁴ இருக்குது. இதில் ஒரு x² y² ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை x² plus y² minus xy x² plus y² plus xyன்னு எழுதிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறோம். LCM கொடுத்துட்டாங்க. இப்போ GCD கண்டுபிடிக்கணும். f of x into g of x by LCM. f of x g of x மல்டிப்ளிகேஷன் இந்த எழுதிட்டோம். x plus y into x² minus xy plus y into x² plus y² minus xy into x² plus y² plus xy டிவைடட் பை LCM எழுதுகிறோம். LCMல கேன்சல் ஆனது போக பேலன்ஸ். இதுதான் GCD, நமக்கு தேவையான ஆன்சர். Given the LCM and GCD of the two polynomials p of x q of x, find the unknown polynomial in the following table. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்து LCM இது, GCD இது, p of x q of x. இப்போது LCMமும் GCDயும் கொடுத்துட்டாங்க, p of x கொடுத்துட்டாங்க, நம்ம q of x கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சம்பளம் என்னென்னா LCM GCDயும் கொடுத்துட்டாங்க, p of x கேட்டிருக்காங்க, q of x கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். LCM எடுத்துக்கிட்டோம். LCM எடுத்துகிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரதுக்காக இந்த மெத்தட், இது வந்து நீங்கள் பிஃபோர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஸோ அதிலிருந்து இதை வந்து போடும்போது 0 இந்த இடத்துல 0 வர மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு போடுறோம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு 7 வருது. அப்போ a minus 7 into a² minus 3a minus 10 அப்படின்னு வருது. இதில் இருக்க டேர்ம் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது a minus 5 into a plus 2ன்னு வரும். GCD ஆல்ரெடி a minus 7ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் அதுக்கப்புறம் p of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² minus 12a plus 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது a minus 5 a minus 7ன்னு கிடைக்கும். இப்போது இதுதான் ஃபார்முலா p of x q of x equal to LCM GCD. இப்போ q of x வேணும், அதனால் p of x டிவைடட் பையில் எடுத்துக்கிறோம். இப்போ LCM என்ன, a minus 7 into a minus 5 into a plus 2 into a minus 7 GCD டிவைடட் பை a minus 5 into a minus 7. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ a plus 2 into a minus 7 வரும்.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி வரும். நமக்கு கடைசி ஆன்சர் என்ன கிடைக்குன்னா a² - 5a - 14 கிடைக்குது. அட் த சேம் செகண்ட் சம் வந்து எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. x⁴ - y⁴ இன்ட்டு x⁴ + x² y² + y⁴ எழுதியிருக்கேன். இதை வந்து x² y² x² + y² எழுதிக்கலாம். இந்த டேர்ம் அப்படியே வருது. தென் இந்த டேர்மில் ஒரு x² y² ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து x² + y² the whole square மைனஸ் இந்த டேர்ம் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இது மொத்தமாக a²னும் இதை b² வச்சு a² - b² சாரி a - b a + b ஏங்கிறது x² y² மைனஸ் பிங்கிறது -xy இதே தான் ப்ளஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா GCD வந்து x² - y². Q(x) வந்து x⁴ - y⁴ இன்ட்டு இந்த டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. இதை x² - y²ன்னு x² + y²ன்னு எடுத்துக்கிறோம். அட் த சேம் P(x) = LCM and GCD /Q(x)ன்னு எழுதிக்கிறோம். LCM என்னென்னா x² - y² x² + y² x² + y² - xy x² + y² + xy இன்ட்டு GCD x² - y² Q(x) என்னது x² - y² x² + y² x² + y² - xy. இதெல்லாம் கேன்சல் ஆனது போக பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x² + y² + xy இன்ட்டு x² - y² அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர் நமக்கு தேவையான P(x). தேங்க்யூ.